முதல் வணக்கம் நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். தினம் ஒரு சொல், தற்கால தலைமுறைக்கும் தமிழை சொல்லிக் கொடுக்கும் முயற்சி. அதாங்க நம்ம நிகழ்ச்சி. அடிக்கடி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இன்னொரு சொல்லுங்க, ஃபர்னிச்சர். இந்த ஃபர்னிச்சரை தமிழ்ல எப்படி சொல்லணும்? நான் நிறைய கடைகளில் விளம்பரங்களில் பார்க்கிறேன். அவங்க பிராண்டு பேரை போட்டு ஃபர்னிச்சர் கடை அப்படின்னு விளம்பரம் பண்ணுவாங்க. தமிழ் எழுதும் போது அதை பா இர் நீ இர் பர்னிச்சர் அப்படின்னு எழுதுவாங்க. எப்படிப்பா பர்னிச்சர்னு எழுதிட்டு அதை சொல்லும் போது ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்றமே, அதற்கு பதிலாக ஃபர்னிச்சருக்கு தமிழ்ல என்னன்னு அழகா சொல்லிடலாமே. அதை தான் பார்க்க போறோம். முதல்ல ஃபர்னிச்சர் பேர் எழுதிக்கலாம். ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர். ஆடி தள்ளுபடி ஆஃபர், ஆடி தள்ளுபடி அல்லுபடின்னு ஆயிரக்கணக்கில் விளம்பரங்கள்ல இந்த ஃபர்னிச்சர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உட்காரக்கூடிய சோஃபா, எழுதக்கூடிய அந்த டேபிள், அப்புறம் சேர், ஸ்டூல், கம்ப்யூட்டர் டேபிள், சாப்பிட்ற அந்த உணவு மேசை, இது எல்லாமே இந்த ஃபர்னிச்சருக்குள்ளே தான் வரும். ஃபர்னிச்சருக்கு தமிழில் என்ன வரும்? அந்த காலத்தில் ஃபர்னிச்சர்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கல்யாணம் ஆகி ஒவ்வொரு தாத்தா பாட்டிக்கும் பார்த்தீங்கன்னா 10 குழந்தை இருக்கும். ஆனால் பெட்ரூம் ஒன்று தான் இருக்கும். இன்றைக்கி பெட்ரூம் 10 இருக்குது, புள்ள ஒன்று தான் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க, ஒரு சோறு கூட சிந்தாது. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஒரு டேபிள், உட்கார்றதுக்கு ஒரு சேர், அதுக்கு மேலே உட்காந்து சாப்பிட்றான். சாப்பாடு வாய்க்கும் வயிற்றுக்கும் போகிறத விட வெளியில தான் நிறைய உள்ளது. அந்த காலத்தில் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் யூனிவர்சலாக ஒரே ஒரு ஃபர்னிச்சர் இருக்கும். அதுக்கு பேர் மணக்கட்டை. மணக்கட்டை அப்படியே ஒரு பலகை கீழே சின்னதா இருக்கா இல்லையா உருவம் இல்லாத ஒரு உருண்டை மாதிரி ஒரு பேஸை கொடுத்துட்டு மணக்கட்டையில தான் உட்காந்து காய்கறி நறுக்குவாங்க, மணக்கட்டையில உட்காந்து சாப்பிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சாப்பிட்ற இலை தரையில் இருக்கும். சாப்பிட்ற மனுஷனுக்கு ஒரு மணக்கட்டை கொடுத்து அதுக்கு மேலே உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சாப்பாடை மணக்கட்டை, கொஞ்சம் பெரிய மணக்கட்டைக்கு பேர் தானே டைனிங் டேபிள், அதை கொடுத்துட்டு நம்மால் கீழே உட்காந்து சாப்பிட்றாங்க. என்ன வித்தியாசம்? அன்னைக்கு இருந்த ஃபர்னிச்சர் மணக்கட்டையில் உட்காந்து நாம மேலே உட்காந்து இலை கீழே இருக்கும்போது ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போதும் அப்படி குனிஞ்சி, அப்படி இதுக்கு மேலே குனிய மாட்டேன், ஏன்னா குடிச்சா கேமராமேன் பதட்டமாயிட்டு வர சார் ஃப்ரேம் வைக்க முடியாதுன்னு. அப்படி நம்ம குடிக்கிற போதெல்லாம் நம்ம வயிறு இருக்கு பாருங்க, அப்படி சுருங்கி அப்படி சாப்பாடு எடுத்து சாப்பிடுவோம். இப்போ டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றவங்களே நம்ம ரொம்ப குனிந்து சாப்பிட்றது இல்லை, இப்படியே நிமிர்ந்து இருக்கிறதால நிறைய சாப்பிட்றோம். இந்த பேர் வயிறு, இரு, அதான் இதுக்கு பேர் வயிறு. கொஞ்சம் தான் சாப்பிட்ணும், கொஞ்ச நேரம் தான் சாப்பிட்ணும், அது கொஞ்சமாக தான் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் இடம் காலியாக இருக்கணும். அந்த வயிறை இந்த ஃபர்னிச்சர்லாம் போட்டு வெளுத்து வாங்குறோம். எல்லாத்தையும் சொல்கிறோமே, ஃபர்னிச்சருக்கு தமிழில் என்னன்னு சொல்ல மாட்டேன்றோமே, சொல்கிறேங்க. பொதுவாக இந்த ஃபர்னிச்சர் எங்கே வருதுன்னா, ஹோம் ஃபர்னிச்சர், ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் எல்லாமே இன்டோரில் தான் வரும். எங்கேயாவது அவுட்டோர் ஃபர்னிச்சருக்கா இருக்கு? அது ஸ்டீலில் பால்கனியில் போடக்கூடிய மிக குறைந்த ஒரு ஃபர்னிச்சர். ஆனால் அந்த அவுட்டோர்லையுமே அங்கே ஒரு பால்கனின்ற ஒரு அறை வேண்டும். இண்டோரில் போடுறோம் ஸ்டடி டேபிள், அங்கே ஸ்டடி ரூம் என்ற ஒரு அறை வேண்டும். சரி, டைனிங் டேபிள் போடுறோம், அதுக்கு டைனிங் ரூம் என்ற ஒரு அறை வேண்டும். சோஃபாவை கொண்டு போய் ஒரு ஹாலில் போடுறோம், அதுக்கு ஹால் என்ற ஒரு அறை வேண்டும். அப்போ ஃபர்னிச்சர் எதோடு சம்மந்தப்பட்டதுன்னா அறை எழுதிக்குவோம். அறைனா பாதி அந்த அறை கிடையாது, கன்னத்தில் சப்புன்னு அடிக்கிறோமே அந்த அறை கிடையாது, வசிப்பிடம்ங்க. இப்போ இந்த புத்தக அறையில் நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, இது ஒரு அறை. அப்படிப்பட்ட அறை. இந்த அறையில் அந்த ஃபர்னிச்சரை போடுறதால அது என்னன்னு சொல்லலாம், அறை பர்னிச்சரா? அப்படி போடக்கூடாது. அப்புறம் அந்த விளம்பரத்தில் வர மாதிரி நமக்கும் அதுக்கும் வித்தியாசம்லாம் போயிடும். உங்கள் வீட்டுக்கு பர்னிச்சர் வேண்டுமா? நீங்கள் அணுக வேண்டிய முகவரி முதல் வணக்கம், சுத்தமானது, சுவையானது, எங்களுக்கு வேறெங்கும் கிளைகளே இல்லை, எங்களுக்கு கடையே இல்லை. இப்படிப்பட்ட இந்த ஃபர்னிச்சரை, அறையில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபர்னிச்சருக்கு என்ன சொல்லலாம்னா கலன். எவ்வளவு அருமையான பேர் பாருங்க, கலன். அது அறையில் பயன்படுத்துவதால் அறை கூட்டல் கலன், அறைக்கான கலனாக இருப்பதால், அறையிலேயே இருப்பதால் அறைக்கலன். ஃபர்னிச்சர்னா அறைக்கலன். ராஜ்மோகன் அரைக்கலன் நிலையம், ராஜ்மோகன் அரைக்கலன் கடை. உங்கள் வீட்டுக்கு நன்றாக உழைக்கக்கூடிய அரைக்கலன் வேண்டுமா? எங்கள் முதல் வணக்கத்திற்கு வாருங்கள். ஃபர்னிச்சருக்கு அரைக்கலன் இனிமே அவசியமா போடுங்க. 4 பேருக்கு சொல்லுங்க, அன்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம். தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா.